காஞ்சிபுரத்தில் என்கவுண்டர் நடந்த இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் ஆய்வு நடத்தி வருகிறார்கள். விவரங்களை நமது செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், எவ்வளவு பேர் கொண்ட தடயவியல் நிபுணர் குழுவினர் இந்த ஆய்வுல ஈடுபட்டிருக்காங்க? என்னென்ன அடிப்படையில் இந்த ஆய்வு நடைபெறுகிறது? திலகா, நேற்றைய தினம் காஞ்சிபுரத்தில் பட்டப்பகலில் பிரபாகரன் என்ற ரவுடியை வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 3 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடுதல் நடத்தினர். குறிப்பாக நேற்று பட்டப்பகல் நடந்த சம்பவம் தொடர்பாக பொதுமக்கள் மிகவும் அச்சத்துடன் காரணத்தினால் உடனடியாக குற்றவாளிகளை பிடிக்க வேண்டும் என்பதற்காக 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. காவல்துறையினர் எடுத்த துரித நடவடிக்கை காரணமாக ரவுடிகள் அனைவருமே, அதாவது சம்பவத்தில் ஈடுபட்ட ரவுடிகள் யாருமே காஞ்சிபுரம் எல்லை தாண்டி செல்ல முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த அளவுக்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டது. எனவே ரவுடிகள் காஞ்சிபுரம் எல்லைக்குள்ளே உட்பட்ட பகுதியில் தான் இருந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் பாத்தீங்கன்னா, அதாவது காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அருகில் உள்ள இந்திரா நகர் என்ற பகுதியில் தான் நேற்றைய தினம் இரவு ரவுடிகள் பதிகிற தகவல் சிறப்பு தனிப்படை கிடைக்கிறது. சிறப்பு தனிப்படை அதிகாரி அவர்கள் தகவல் கிடைத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து அந்த குற்றவாளியை பிடிக்க முயல்கிறார்கள். அப்போது பாத்தீங்கன்னா சுதாகர், எஸ்ஐ சுதாகர் என்பவர் சம்பவ இடத்தில் அந்த ரவுடிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சிக்கிறார். அந்த சூழலில் அவர்கள் கையில் வைத்திருந்த 2 கத்தியும், ஒரு ரவுடி ஒரு நீளமான கத்தியும், இன்னும் மற்றொரு ரவுடி ஒரு சின்ன கத்தியும், கை அளவில் உள்ள கத்தியும் வைத்து காவலர்களை தாக்குதல் நடத்துற கையில் அவர்களுக்கு வெட்டுக்காயம் ஏற்பட்டது. இந்த சூழலில் தான் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கியால் எடுத்து தலா ஒவ்வொரு ரவுடி மீதும் தலா ஒரு ரவுண்டு துப்பாக்கி சூடு நடத்திய நிலையில் இந்த சம்பவ இடத்தில் தான் இருந்தார்கள். அதாவது நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். பாத்தீங்கன்னா, இந்த பகுதியில் தான் அவர்கள் தப்பி ஓட முயன்ற போது இந்த இடத்தில் தான் தாக்குதல் நடத்தி சம்பவ இடத்தில் விழுந்தார்கள். குறிப்பாக இந்த சம்பவ இடத்திலிருந்து இவர்களுடைய 2 குற்றவாளிகளுமே உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் அவர்கள் மருத்துவமனை அழைத்து செல்லும் போது அவர்கள் உயிரிழந்ததாக டாக்டர்கள் தெரிவித்தார்கள். இந்த சூழலில் இன்று காலை பாத்தீங்கன்னா, தடவி அறிவர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து துப்பாக்கி சூடு நடந்த இடத்தில் இந்த வட்டமிட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் தான் ரவுடிகள் ரத்த காயம் இருக்கிறது. காலிலும் அவர்கள் உடலிலும் துப்பாக்கி சூடு நடந்துள்ளது. அந்த இடங்கள் எத்தனை புல்லட்டுகள் கீழே கிடைக்கிறது, அவருடைய இந்த ரத்தத்தின் மாதிரி எல்லாமே தடயவாரிகள் தற்போது எடுத்து சென்றிருக்கிறார்கள். மேலும் தொடர்ந்து ஏற்கனவே காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் பல தொழிற்சாலைகள் உள்ள பகுதி. இங்கு ரவுடிகள் அட்டுழியம் அதிகமாக இருக்கிறது. எனவே 375க்கும் மேற்பட்ட ரவுடி இருப்பதால் அவர்களை பட்டியலிடப்பட்டு அவர்கள் தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள். இந்த சூழலில் தொடர்ந்து ரவுடிக்குள் இருவருக்கும் மோதல் போக்கிறது. ரவுடி பிரபாகரனுக்கும் ரவுடி ரகுவுக்கும் இடையே கடந்த 2013ஆம் ஆண்டிலிருந்து முன்விரோதம் காரணமாக இந்த பிரச்சனை இருந்துள்ளது. இந்த சூழலில் 2 முறை பிரபாகரன் ரகுவை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருக்கிறார். அதில் உயிர் தப்பிய ரகு நேற்றைய தினம் இந்த பிரபாகரனை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக 2 பேரையும் போலீசார் பிடிக்க முயன்ற போது எதிர்பாராத துப்பாக்கி நடத்தப்பட்டுள்ளது. மேலும் தப்பியோடிய 2 ரவுடியையும் தீவிரமாக தனிப்படை போலீசார் தேடி வருகிறார்கள். திலகா, முருகேசன், நம்ம இன்று காலையிலிருந்தே இது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். சம்பவம் நடந்த இடத்துல நீங்க இருக்கீங்க. அந்த ரவுடிகள் பயன்படுத்திய ஆயுதங்கள் அங்கே இருக்கின்றனவா, இல்ல அதனை கைப்பற்றி விட்டார்களா? அங்க மணல் பரப்புல ரத்தக்கரை படிந்திருப்பதையும் நம்மளால பார்க்க முடிகிறது. தடயவியல் நிபுணர்கள் அந்த துறை சார்ந்து என்னென்ன தரவுகளை இங்கிருந்து சேகரிப்பாங்க? அது அடுத்தடுத்த விசாரணையில எவ்வாறு பயன்படும்? வழக்கமாக என்கவுண்டர் நடந்த இடத்திற்கு தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு நடத்த வழக்கம். ஏன்னா காவல்துறை போலியாக ஏதாவது என்கவுண்டர் செய்து விட்டார்களா என்ற குற்றச்சாட்டுகளும் பிரச்சனைகள் வரக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே சம்பவ இடத்தில் என்ன மாதிரியான நிகழ்வு நடந்துள்ளது என்பது குறித்து தடயவியல் விரைந்து ஆய்வுபடுத்துவது வழக்கமான ஒரு நிகழ்வு தான். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாம் காட்டிட்டோம், வட்டமிட்டு காட்டப்பட்ட இந்த இடத்தில் தான் ரத்தக்கரை படிந்துள்ளது. இந்த ரத்தக்கரை படிந்த இடத்தில் அந்த மாதிரி, அதே போன்று இங்கு செதறி கிடந்த புல்லட், அதாவது துப்பாக்கியிலிருந்து செதறி கிடந்த புல்லட் அதெல்லாம் துப்பாக்கி குண்டில் எடுத்திருக்கிறார்கள். இதனை தவிர இந்த பகுதியில் வேற மாதிரி, அதாவது ரவுடிகள் கீழே விழுகும் போது ஒருவர் நீளமான கத்தி வைத்திருக்கிறார், இன்னொரு ரவுடி கை நீளமல்ல சின்ன கத்தி 2 வைத்திருக்கிறார்கள். அதிலும் ரத்தக்கரை படிந்துள்ளது. காவலர்கள் மீது தாக்கல் நடந்த போது அந்த ரத்தக்கரை படிந்துள்ள அந்த கத்தியும் கைப்பற்றினார்கள். ரவுடிகள் தப்பி ஓட முயலும் போது அவர்கள் விரைந்து ஓடுவதற்காக செருப்பை எல்லாம் கலட்டி வீசி சென்றார்கள். அந்த செருப்பு எல்லாம் இந்த பகுதியில் கீழே கடந்தது. எனவே இந்த மாதிரி அனைத்துமே எங்கெங்க எவ்வளவு தூரத்தில் இருந்து துப்பாக்கி குண்டு பாய்ந்திருக்கிறது, ரவுடிகள் எப்போ எந்த பகுதியை நோக்கி ஓடினார்கள் என்பது குறித்து தடயவியல் அதிகாரிகள் ஆய்வு நடத்தி சென்றிருக்கிறார்கள். திலகா, தற்போதைய கள விவரங்களை வழங்கியதற்கு உங்களுக்கு நன்றி முருகேசன்.